தமிழக அரசியலில் கொங்கு மண்டலம் என்பது ஒரு தனித்துவமான அதிகார மையமாக கருதப்படுகிறது. அந்த மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒருவராகவும் விளங்குபவர் SP வேலுமணி. ஒரு சாதாரண தொண்டனாக தொடங்கி இன்று கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக உயர்ந்திருக்கும் அவரது பயணம் வியக்கத்தக்க வெற்றிகளையும் அதே சமயம் கடுமையான சட்ட போராட்டங்களையும் உள்ளடக்கியது. அவரது அரசியல் வாழ்க்கை, அதிகார பகிர்வு மற்றும் அவர் சந்தித்த சோதனைகள் நுணுக்கமாக பார்க்கலாம். 1969ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சுகுணாபுரத்தில் பிறந்தார் சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி. ஆரம்பத்திலிருந்தே ஒரு துடிப்பான இளைஞராக தனது பகுதியில் சமூக பணிகளில் ஈடுபாடு காட்டி வந்தார். அவர் சார்ந்த கவுண்டர் சமூகத்தின் ஆதரவும் அவரது உழைப்பும் அவரை அதிமுகவின் பக்கம் ஈர்த்தது. கட்சியின் கீழ்மட்ட பொறுப்புகளில் இருந்து படிப்படியாக தனது செல்வாக்கை வளர்த்து கொண்டார். அவரது பெயரின் முன்னால் இருக்கும் சுகுணாபுரம் என்பது வெறும் ஊர் பெயர் மட்டுமல்ல, அது அவரது அரசியல் பயணத்தின் அடையாளமாகவும் மாறியது. SP வேலுமணியின் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் அவரது தேர்தல் வெற்றிகள். 2006ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அவர் சந்தித்த தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே ருசித்துள்ளார். தேர்தல் ஆண்டு 2006, தொகுதி பேரூர், கட்சி அதிமுக, முடிவு வெற்றி. 2011 தொண்டாமுத்தூர் அதிமுக வெற்றி. 2016 தொண்டாமுத்தூர் அதிமுக வெற்றி. 2021 தொண்டாமுத்தூர் அதிமுக வெற்றி. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்த நிலையிலும் கொங்கு மண்டலத்தில் கட்சியின் செல்வாக்கை நிலைநிறுத்தி தனது தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். இது அவரது தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கிற்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2011 முதல் 2021 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் நம்பிக்கைக்குரிய ஒருவராக SP வேலுமணி விளங்கினார். அவர் வகித்த துறைகள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவை. தமிழகத்தின் நகராட்சிகளை நவீனப்படுத்துவதில் இவரது பங்கு மிக முக்கியமானது. கிராமப்புற சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அமைச்சரவையில் முக்கிய துறைகளை கையாண்டதோடு அரசு சார்ந்த முக்கிய முடிவுகளில் இவரது ஆலோசனைக்கு மதிப்பிருந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை அமல்படுத்துவதிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கியதிலும் இவருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த SP வேலுமணிக்கு 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடுமையான சோதனைகள் காத்திருந்தன. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்தது. வேலுமணி மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான 59 இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனையின் போது தங்கம், கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பல கோடி மதிப்பிலான சொத்து பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இவை அனைத்தும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் என்று வேலுமணி மற்றும் அதிமுக தலைமை மறுப்பு தெரிவித்தன. 2022 செப்டம்பர் மாதம் மற்றும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. 2015 முதல் 2018 காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் LED தெருவிளக்குகள் வாங்கியதில் சுமார் 500 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக TVAC வழக்கு பதிவு செய்தது. கட்சியின் அதிகாரப்பூர்வ பொறுப்புகளில் அவர் இன்னும் வலிமையாகவே இருக்கிறார். ஜூலை 13, 2022 அன்று அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக நியமிக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியின் மிக நெருங்கிய ஆதரவாளராகவும் கட்சியின் நிதி மற்றும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஒரு முக்கிய ஆலோசகராகவும் இன்று வரை செயல்பட்டு வருகிறார். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை தற்காக்கும் ஒரு அரணாக அவர் இன்றும் கருதப்படுகிறார். கட்சிக்குள் நடக்கும் உட்கட்சி பூசல்களின் போதும் இவரது ஆதரவு என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே கட்சியின் பலம் இருக்கும் என்ற ஒரு பேச்சு உண்டு. சவால்கள், சோதனைகள், வெற்றிகள் என அனைத்தையும் சரிசமமாக பார்த்தவர் SP வேலுமணி. 41 பேர் பலியான கரூர் சம்பவம் தொடர்பான CBI விசாரணையில் இவரது பெயரும் மறைமுகமாக தொடர்பு படுத்தப்படும் நிலையில் சட்ட ரீதியான சிக்கல்கள் இவரை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் கொங்கு மண்டலத்தின் தளபதி என்று தனது ஆதரவாளர்களால் அழைக்கப்படும் இவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க தீவிரமாக உழைத்து வருகிறார். இவரது அரசியல் வியூகங்கள் வரும் காலங்களில் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு.